ஒரு ஊர்ல இருந்து 2 பேர் வரானுங்க. அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகாக்கோ, இன்னொருத்தன் பேரு கென்பென். இந்த காலகட்டத்திலயும் போர்ன்ற ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எதுக்கான போர்னு பாத்தீங்கன்னா எல்லைகளுக்கான போர்னு கூட வச்சுக்கலாம். இவங்களை மிரட்டிட்டு நக்கலா சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. இதை பார்த்தா லார்ட் டெஞ்சோட ஆளுங்க இவங்க சும்மா கூடாது ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அதுக்கு லார்ட் டெஞ்சி அவங்க நம்மளோட 3 மதங்க அதிக படைபலம் வச்சிருக்காங்க, போர்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி நம்ம லார்ட் டெஞ்சி அப்படியே வாக்கிங் நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த பனிப்பெண் நின்றுட்டு இருக்கா. என்ன இங்க நின்றுட்டு இருக்கா, அப்ப காகியா எங்கன்னு சொல்லி கேட்க பனிப்பெண் சொல்றா காகியா ராத்திரி ஆனாலே அந்த ஒரு வானத்தை பார்த்து வந்துட்டு இருக்காங்க, அப்படிதான் அவங்க வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இதை பார்த்து நம்ம லார்ட் டெஞ்சி என்ன பண்றாருன்னா அந்த ஒரு துண்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம காகியா மேல போத்தி விடுறாங்க. அந்த இடத்துல நம்ம காகியாக்கும் லார்ட் டெஞ்சிக்கும் சின்னதா ஒரு காதல் மறந்துச்சுன்னு கூட சொல்லலாம். லார்ட் டெஞ்சியும் இந்த இடத்துல நிக்கணும்னா நீ மட்டும் தனியா நிக்காத, நானுமே உங்க கூட வந்து துணைக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைட்டா பேச்ச போடுறாரு. காகியாவும் இந்த உலகத்துல போரே இல்லாம இருக்கணும், அதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் லேண்ட் ஆஃப் காவா சேர்ந்த சுகாக்கோன்றவன் அந்த விவசாய நிலத்தெல்லாம் அந்த அம்பு விட்டு தாக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு லார்ட் டெஞ்சி கிட்ட இந்த வேகமா வந்து சொல்ல லார்ட் டெஞ்சியும் வேணாம் போர்னா இப்போதைக்கு எதுவுமே வேணாம், அவங்க எது சொன்னாலும் அமைதியா இருங்க, அவங்க மேல திருப்பி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு ராத்திரி லேண்ட் ஆஃப் காவா சேர்ந்த ஏகப்பட்ட வீரர்கள் அந்த ஒரு